ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து சங்கர் சார் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 வீடியோ என்னன்றதை எல்லோரும் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் இதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை வந்து ஓகேவா இல்லையா அப்படின்றத பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு 1ஆந்தேதி நைட்டு சார் சொன்னாங்க, ஒரு ஃபார்ம் நான் உங்களுக்கு ஷோ ஆகும், அதை நீங்கள் ஓகேவா நாட் ஓகே அப்படின்றத பார்த்துட்டு அப்செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு ஒரு 2 வீடியோ போட்டிருக்காங்க. அந்த 2 வீடியோமே கம்பல்சரி நோட்டீஸ் போர்டில் தான் இருக்குது, போய் பாருங்கள் தெரியாதவங்க. ஸோ அந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபேமிலிஸ், இப்போ எப்படி நம்மளுடைய பேஜ்குள்ளே போகணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மேலே வந்து பின்னடு மெசேஜ் காட்டுதா, இங்கே பாருங்கள். இந்த பின்னடு மெசேஜ் டச் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு நம்மளுடைய வெப்சைட் எங்கே இருக்குன்ட்டு காட்டும். எஸ்பியோடைய வெப்சைட் இது பின் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு தடவை இங்கே கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்ம எஸ்பியோடைய பேஜ் வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய பேஜை லாகின் பண்ண வேண்டிய லிங்க்கு. ஸோ இதை நான் இப்போ டச் பண்ணுறேன். பாருங்கள், லாகின்னு கேட்குதுங்களா. ஸோ இந்த இடத்துல என்னோடய ஸ்டாஃப் ஐடி போடுறேன். இது டச் பண்ணோன்னே இந்த இடத்துல ஸ்டாஃப் ஐடி கேட்குதா, பாஸ்வேர்டு ஸ்டாஃப் ஐடி கேட்குதா. ஸோ இப்போ என்னுடைய பாஸ்வேர்டு அண்ட் ஸ்டாஃப் ஐடி போடுறேன். ஸோ என்னுடைய ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் ஷோ ஆகுதா. இப்போ ஓப்பன் பண்ணோடனே அந்த ஃபார்ம் வந்து இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். எஸ்பியோடைய டேர்ம் அண்ட் கண்டிஷன் என்னன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. இது வரைக்குமே 13,968 பேர் அப்செட்டட் கொடுத்துருக்காங்க, 415 பேர் ரிஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிஜெக்ட் வந்து தெரியாதனமாக அழுத்திட்டேன், அதில் ரிஜெக்ட்னு ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கும் சொல்யூஷன் வந்து சார் சொல்லியிருக்காங்க. அது நோட்டீஸ் போர்டில் செகண்ட் வீடியோவாக இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ வந்து என்ன கண்டிஷன்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு, மொபைல் ஃபோன்கள் இயக்குவதற்கான போதுமான அறிவு திறமை மற்றும் மின்னஞ்சல்களை அனுப்புதல் மற்றும் பெறுதல், உலாவல் ப்ரௌசிங் நடவடிக்கைகள் போன்ற அடிப்படை இணைய அறிவும் என்னிடம் உள்ளது என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். ஸோ மொபைல் ஃபோன்னால் நமக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்செட்டட். ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து டச் பண்ணால் கிளிக் ஆகும். இந்த பாருங்கள், இப்போ நான் இது எனக்கு தெரியும், எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ செகண்ட் கண்டிஷன், நான் செலுத்திய தொகை எஸ்பிஓ வழங்கும் கிளவுட் ஸ்டோரேஜ் சேவைக்காக மட்டுமே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். ஸோ நாம் வந்து இப்போ 6,500 இருந்தாலும் சரி, 2,000 இருந்தாலும் சரி, இது வந்து நம்ம எஸ்பிஓக்காக அனுப்பல, நம்மளுக்கு ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் தராங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பணத்தை நான் கட்டுறேன். ஸோ அதை நான் ஏற்றுக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2வது கண்டிஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்து 3வது கண்டிஷன் படிக்கலாம் வாங்க. ஸோ தமிழ் தெரியாதவங்க தமிழில் படிச்சுக்கோங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து தமிழில் எல்லாருக்குமே சொல்லித்தரேன். ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ் சேவைக்காக எஸ்பிஓக்கு செலுத்தப்பட்ட தொகை நான் தான் முழு பொறுப்பு என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மற்றும் ஏற்றுக்கொள்கிறேன். இதன் காரணத்திற்காக நான் மற்ற சக ஊழியர்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். அதாவது உங்கள் இன்ட்ரடியூசரோ அப்ளைனரோ இல்லை கமெண்டர்ஸோ நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் கட்டின பணத்துக்கு நான் தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு 3வது கண்டிஷனை அக்செப்ட் பண்ணுறேன். அடுத்து 4வது கண்டிஷன், எஸ்பிஓவின் அதிகாரப்பூர்வ ஊடகமான எஸ்பிஓ வெல்கம் பேஜ், எஸ்பிஓ டெலிகிராம் சேனல் மற்றும் பிற ஊடகங்கள் அவ்வப்போது பரிந்துரைக்கப்படும் அனைத்து வழிமுறைகள் மற்றும் புதுப்பினைகளையும் பின்பற்றுவதற்கு நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். ஸோ எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம பேஜில் எதுவாக இருந்தாலும் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ஃபாலோ பண்ணுறேன், இதை நான் அப்செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4வது கண்டிஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ 5வது கண்டிஷன், இது எஸ்பிஓ க்ளவுட் சேவையின் வாடிக்கையாளர் நுகர்வோர் என்பதை நான் இதன் மூலம் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொள்கிறேன். நான் எஸ்பிஓ இதன் முதலீட்டாளர், பங்குதாரர் அல்லது நிதி முகவர் அல்ல என்பதை ஏற்கிறேன். நான் எஸ்பிஓ பணியாளர் மட்டுமே என்பதன் இதன் மூலம் ஏற்றுக்கொள்கிறேன். நான் எஸ்பிஓவில் ஒரு ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தான். ஸோ நான் வந்து அதில் பார்ட்னரோ இல்லை எஸ்பிஓடைய ஃபுல் இன்சார்ஜரோ நான் கிடையாது. நான் ஒரு ஸ்டாஃப் அப்படின்றத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றத 5வது கிளிக்கு பண்ணுறேன்.
பார்த்துக்குங்க. இப்போ 6வது, எஸ்பிஓ இது அதிகாரப்பூர்வ ஊடகத்தில் டெலிகிராம் சேனல் வெல்கம் பேஜ் இடுகைப்பட்டுள்ள உள்ளடக்கத்தை நான் பரிந்து கொள்கிறேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். எனவே எஸ்பிஓ இதன் முகவர் செய்பவரை அறிமுகம் செய்பவரை உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் யாரையும் அவர்களுக்கு அனுமதி அல்லது ஒப்புதல் இல்லாமல் தொடர்பு கொள்ளவோ கேள்வி கேட்கவோ அல்லது தொந்தரவு செய்யவோ மாட்டேன். ஸோ அதான் யாரையுமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இது எல்லாத்தையுமே நான் அப்படி நான் வந்து கேள்வி கேட்டு அவங்க அப்செட் பண்ணிவிட்டு ஓகே சொன்னால் நான் அவங்கக்கிட்ட பதில் கேட்பேன். ஸோ இதையும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6வது கிளிக்கு. 7, நான் எந்தவித போலியான கருத்துக்கு செய்திகள் வெளியிட மாட்டேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். எந்த ஒரு தளத்திலும் எந்த ஒரு விஷயத்தை பற்றி துல்லியமான உண்மைகள் அல்லது ஆதாரங்கள் இல்லாமல் நிறுவனம் எஸ்பிஓ தொடர்பான எந்தவித வாதத்திலும் நான் ஈடுபட மாட்டேன். அத்தகைய நடவடிக்கைகளை தடை செய்யப்பட்டுள்ளன. அப்படி செய்தால் என் மீது நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எஸ்பிஓ சம்மந்தமாக எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் நான் எஸ்பிஓக்கு அகென்ஸ்டாக பேச மாட்டேன், அகென்ஸ்டாக நடந்துக்க மாட்டேன். ஸோ எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக என் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். இதையுமே நான் அப்செட் பண்ணிக்கிறேன்ட்டு 7வது கண்டிஷனுக்கு அப்செட் கொடுக்குறேன். 8வது, பெறப்பட வேண்டிய பணி கட்டணம் தொகை திரும்பப் பெறுதல் போன்றவற்றில் ஏதேனும் சந்தேகம், கேள்விகள், சிக்கல்கள் இருந்தால் அது அதிகாரப்பூர்வமாக மின்னஞ்சலுக்கு sbo@tvm.gmail.comக்கு மட்டுமே என்னால் தெரிவிக்கப்படும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், புரிந்தும் கொள்கிறேன். மேலும் இதன் தொடர்பாக என்னை அறிமுகப்படுத்திய உறுப்பினரை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். ஸோ எஸ்பிஓ அமௌண்ட்டுக்கு இப்போ நான் இதெல்லாம் ஓகே கொடுத்துட்டேன், எனக்கு இன்னும் பணம் வரல அப்படின்றத நான் எந்த குரூப்லேயும் சரி யாருக்கிட்டேயுமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். டைரெக்டாக எஸ்பிஓக்கு மெயில் பண்ணிவிடுவேன். அங்கே தான் நான் வந்து காண்டாக்ட் பண்ணிப்பேன். ஸோ வேறு யாருமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு 8வது கண்டிஷனுக்கு நான் அப்செட் கொடுத்துக்கிறேன். 9வது கண்டிஷன், வேலை செய்யும் போது நிறுவனம் வழங்கக்கூடிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நான் இதன் மூலம் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்கிறேன். ஸோ எங்கள் கம்பெனியில் நான் வந்து புரிஞ்சிக்கிறேன், எல்லாமே இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இதையுமே நான் அப்செட் பண்ணிக்கிறேன். 9வது. 10வது கொஸ்டின், நிறுவனம் மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றி நான் அறிந்திருக்கிறேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் திட்டங்களில் உள்ள ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எஸ்பிஓ நிர்ணயித்த அனைத்து நடைமுறைகளை மற்றும் விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்படுவதை ஒப்புக்கொள்கிறேன். ஸோ நான் எஸ்பிஓக்கு கட்டுப்பட்டு இந்த ரூல்ஸையும் நான் வந்து அப்செட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நான் எஸ்பிஓ அலுவலகத்துக்கு செல்ல விரும்பினால் முன்னறிவிப்புடன் சந்திப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன், மேலும் ஏற்றுக்கொள்கிறேன். அப்பாயின்மெண்ட் பெறுதல் மின்னஞ்சல். ஸோ நான் இப்போ எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னாக்கா நான் வந்து எஸ்பிஓ டிவிஎம்முக்கு மெயில் பண்ணுறேன். ஸோ அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க, அதை நான் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு தான் எஸ்பிஓக்கு போவேன். ஸோ அதுக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டு எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு நான் போக மாட்டேன், ஆஃபீஸில் போயிட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதையுமே நான் அப்செட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தும் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது, தனிப்பட்ட காரணங்களுக்காக சக ஊழியர்களை தவறாக பயன்படுத்தவோ தொந்தரவு செய்யவோ அல்லது பேசவோ மாட்டேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். ஸோ சமீப காலமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் எஸ்பிஓ ஸ்டாஃப்கிட்டையோ எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவங்கள்ட்ட ப்ரைவேட்டாக பேச மாட்டேன், எந்த ஒரு இதையும் ஹெல்ப்பும் கேட்டுக்க மாட்டேன் அப்படின்றத இதை நான் அப்செட் பண்ணிக்கிறேன். அடுத்து, மேற்கூறிய அனைத்து விதிமுறைகளும் மற்றும் நிபந்தனைகளையும் நான் பின்பற்றுவேன் என்பதை ஏதேனும் விதிமுறை மற்றும் நிபந்தனைகள் மீறினால் எனது கிளவுடு சந்தார் ஐடி ரத்து செய்வதற்கு எனக்கு எதிராக பொருந்தக்கூடிய இடங்களில் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கும் வழிவகுக்கும் என்பதை நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ இந்த எல்லா ரூல்ஸுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு அகென்ஸ்டாக நான் நடந்திருந்தால் என்னுடைய க்ளவுட் ஸ்டோரேஜ் ஐடி, அதாவது என்னுடைய ஸ்டாஃப் ஐடியை ரத்து செஞ்சுட்டு என் மேலே நீங்கள் டைரெக்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதையுமே நான் இங்கே வந்து அப்செட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து, மேற்கூறிய நிபந்தனைகள் என்னால் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு எனது சொந்த விருப்பத்துடன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு மேலும் எந்த பலம் வற்புறுத்தலும் அல்லது தேவையற்ற செல்வாக்கின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஸோ இது என்னை யாருமே கட்டாயப்படல, நான் விரும்பி என்னுடைய சொந்த
சுயநலனோட நான் இது எல்லாமே படித்து பார்த்து ஒவ்வொன்றும் அப்செட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்மை நான் ஏற்றுக்கிட்டு நான் அப்செட் கொடுக்குறேன். ஸோ என்னை இதை யாருமே கட்டாயப்படுத்தலை, என்னை யாருமே இது பண்ணலை, அதையுமே நான் அப்செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லா ரூல்ஸும் எனக்கு ஓகே. இதில் வந்து மொத்தம் 14 கண்டிஷன் இருக்குது. இந்த 14 கண்டிஷனுக்கும் நான் கட்டுப்படுறேன். ஸோ எல்லாமே எனக்கு புரியுது. நான் பார்த்து படித்து தெளிவாக என்னுடைய சுயநினைவோடு இது எல்லாத்தையுமே நான் ஒப்புக்கிட்டு அப்செட் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்டட் ஆகிடுச்சு, அப்செட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு மெசேஜும் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்னுடைய பேஜை ஓப்பன் பண்ணலாம். ஸோ நார்மலாக என்னுடைய பேஜ் ஷோ ஆகும். ஸோ அதில் தான் ஃபேமிலிஸ் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும், இப்படி தான் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இன்றைக்கே அவசரமாக முடிக்கணும்னு கிடையாது. திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த ஃபார்ம் ஷோ ஆகும். அது வரைக்கும் யாரெல்லாம் இதை படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம் பண்ணுங்கள். இல்லை வெள்ளிக்கிழமை வரைக்குமே நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணலை, எனக்கு எஸ்பிஐனால் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கேன் அப்படின்ற பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயில் இப்போ ஐடி வந்து பிளாக் ஆகிடும், சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெயில் மூலிமா தான் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கணும். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து இது நாள் வரைக்குமே நமக்கு மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க. பேன் கார்டு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்க அதையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இது வரைக்கும் யாருமே பண்ணவே இல்லை. நான் ப்ரொஃபைலில் போய் பார்க்கல, என்னோடய மெயில் ஐடி வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணலை. அண்ட் நான் வந்து பேன் கார்டு வந்து மிஸ்டேக்காக இருக்குது, ஸோ அதுவுமே கொடுக்கல அப்படின்றவங்க ஐடி வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிட் டீமை தான் காண்டாக்ட் பண்ணணும். இது ரிலேட்டடாக உங்களுக்கும் எஸ்பிஐக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. நீங்கள் ரிஜெக்ட்னு கொடுத்த அடுத்த செகண்ட்லேருந்து அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் மெயில் மூலயமா தான் சரி பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்ட்ரடியூஸரோ கமெண்டர்ஸோ வேறு யாருமே போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்கள் போயிட்டு உங்களுடைய மெயில் என்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் மூலயமா தான் போய் மெயில் அனுப்பி சரி பண்ணிக்கணும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி கரெக்டாக இருக்கா, அண்டு வந்து பேன் கார்டு கரெக்டாக இருக்கா, பேங்க் டீட்டெயில் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு ரிஜெக்ட் கொடுங்க. பார்க்காம ரிஜெக்ட் கொடுத்துறாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸு. ஸோ எஸ்பிஐ இப்போ வந்து நிறைய விஷயங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு டிலே கூட ஆகலாம். ஸோ கவனமாக பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 4 தடவை உங்கள் பேங்க் டீட்டெயில் கரெக்டாக இருக்கா, உங்கள் பேன் கார்டு கரெக்டாக இருக்கா, அண்டில் உங்களுடைய மெயில் ஐடி வந்து கரெக்டான மெயில் ஐடியாக இருக்கா, எல்லாமே பார்த்து நிதானமாக 1 by 1 படித்து அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.